ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யா நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். தாய் தந்தையருக்கு ஆகாத ஜாதகம். இப்போ பொதுவாக கடவுள் ஸ்தானம் அம்மா தாய் தந்தையரை விட இந்த பூ உலகில் தெய்வங்கள் வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கு. ஆனால் ஒரு சில ஜாதகங்கள் தன்னுடைய புத்திரன் மகன் இவரை கண்டால் தாய் தந்தையருக்கு ஆகாது. ஏன் ஆகாது, எதுக்கு ஆகாது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஜாதக முறையிலே நாம் எப்படி இதை ஆராய்வது? ஜாதகத்தில் எப்படி இருந்தால், அதாவது இது ரெண்டு வகையாகவும் இருக்கலாம். விட்டுருவாங்க. சில ஜாதகங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி கூட வாழக்கூடிய இதுவும் உண்டு. வெறுப்பு உண்டாகி குழந்தை பருவத்திலேயே விட்டு விடுறவங்க கூட இருப்பாங்க. அது பல கோணங்களில் நாம் இதை பார்க்கலாம். ஒரு முறையில் நாம் இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா எப்படியும் இருக்கலாம். அப்போது அந்த குழந்தையினுடைய ஜனனகால ஜாதகத்தில் யார் அப்பா அம்மா விட்டுறாங்க இல்லையா, அந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டதிபதியும், அதாவது 4ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி சூரியனுடன் சேர்ந்து 6, 8, 12ஆம் இடங்களிலே இருந்ததேயானால், அல்லது நீசம் அடைந்த கிரகம் நீசம் அடைந்த தன்மையிலே பலவீனப்பட்டிருந்தாலும், யாரு இந்த வீடுங்க, 4ஆம் வீடு 9ஆம் வீடு, அதே போல சூரியனும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகன் பெற்றோர்களின் வெறுப்புக்கு உள்ளாகி, சில ஜாதகங்கள் கண்ணுக்கு தெரியும் மாதிரி இருக்கும், சில ஜாதகங்கள் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரியும் இருக்கும். இதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேற்கூறிய முறையில் ஜாதகம் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இசைந்த அன்னை பிதா தானத்து இறைவர் ரவியுடன் கூடி அசைந்திடாது 8 வியத்து உறினும் நீசமாகவுமே நிசந்தான் உறவே இருக்கில் தாய் நின்ற தந்தை இருவருக்கும் கசந்தே பிரியமில்லாத கடினமைந்தனாம் கண்டீர். இப்படி இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே நமக்கு எடுத்து காட்டுகிறது. வணக்கம்.